அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்கிற்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். நாடு முழுவதும் ஹேண்ட்ஸ் அப் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் மக்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தி வருகின்றனர். அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அந்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவில் தங்கியுள்ள பல வெளிநாட்டு மக்களுக்கு எதிராகவும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அரசு துறையில் ஊழியர்களை குறைப்பது, வீட்டில் இருந்தே வேலை செய்யும் முறையை ரத்து செய்வது, அரசு ஊழியர்களின் ஊதியத்தை குறைப்பது, சில துறைகளை கலைப்பது என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதேபோல் அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோத குடியேறிகளை சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவது என்பன உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிறார். அதிபர் டொனால்டு ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகளுக்கு அவரது அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் தொழிலதிபர் எலன் மஸ்கும் முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளுக்கு அதிகப்படியான வரி விதிப்பை அறிவித்தார். அமெரிக்கா மீது மற்ற நாடுகள் விதிக்கும் வரிக்கு பதிலடியாக இந்த வரி உயர்வு அமல்படுத்தப்படுவதாக விளக்கம் அளித்த அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கும் 26% வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த வரி விதிப்பை தொடர்ந்து பங்கு சந்தைகளும் கடும் சரிவை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்கை கண்டித்து அமெரிக்கா முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்துள்ளது. அமெரிக்காவில் 50க்கும் மேற்பட்ட மாகாணங்களின் தலைநகரங்களில் பொதுமக்கள் ஹேண்ட்ஸ் அப் என்ற பதாகைகளுடன் பிரம்மாண்ட பேரணியை நடத்தியுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள மாநில தலைநகரங்கள், கூட்டாட்சி கட்டிடங்கள், காங்கிரஸ் அலுவலகங்கள், சமூக பாதுகாப்பு துறையின் தலைமையகங்கள், பூங்காக்கள் மற்றும் நகர அரங்குகள் என 1400க்கும் மேற்பட்ட இடங்களில் கைவிடுங்கள் என்ற பதாகைகளை ஏந்தியபடி பெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அரசு நிர்வாகம் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் கோடீஸ்வரர்களின் தலையீடு, ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருதல், மருத்துவ உதவி, சமூக பாதுகாப்பு மற்றும் உழைக்கும் மக்கள் நம்பியுள்ள பிற திட்டங்களுக்கான கூட்டாட்சி நிதியை குறைப்பதை முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் புலம்பெயர்ந்தோர், திருநங்கைகள் மற்ற பிற சமூக மக்கள் மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. மேலும் எலான் மஸ்கின் ஆட்டத்தையும் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்த வேண்டும் பிரம்மாண்ட போராட்டம் நடப்பது அந்நாட்டில் பெரும் பரபரப்பையும் கலவரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வெடித்து வன்முறையாக கொந்தளிப்பான நிலையை ஏற்படுத்தியதால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதேபோல் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருந்த அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்ட அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பங்களாதேஷ் அதிபர் ஷேக் ஹசீனா ஆகியோர் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது போல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் ஆகியோரும் அமெரிக்கா விட்டு விரட்டியடிக்கப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பு உலக நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.